வங்கதேசத்தைச் சேர்ந்த முதியவர் சுஷில் ரஞ்சன் தனது மனைவியை புற்றுநோய் சிகிச்சைக்காக வேலூர் அழைத்து வந்துள்ளார். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் சுஷில் ரஞ்சனின் மனைவி ரோவா ராணி. மனைவி முழுமையாக குணமடையாத நிலையில் மீண்டும் வங்கதேசம் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்துள்ளனர் இந்த முதிய தம்பதி. வங்கதேசத்தில் நிலவும் பதற்றம் காரணமாக நாட்டுக்கான விமானங்கள் கடந்த 2 நாட்களாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், இந்த நிலைமை எப்படி இருக்கு? நீங்க விரிவா பதிவு செய்யலாம். அதாவது நம்ம இப்போ சென்னை விமான நிலையத்துல சுஷில் ரஞ்சன் அவரோட மனைவி புவேரா ராணியோட இங்க வெளியே ஒரு மனைவி ஆபத்தான நிலையில வெளியே வைத்துக்கொண்டு விமானத்துக்காக காத்து கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப மிகவும் பரிதாபத்துக்குரியதா இருக்கு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அவருக்கு எந்தவித வசதியும் இல்லாம அவங்க விமான ரத்தானதால இங்க காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது வங்கதேசத்துல அங்க உள்நாட்டுல ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அங்க வசிக்கும் சுஷில் ரஞ்சன் இவரோட மனைவி புவேரா ராணியுடன் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நிலையில சென்னையில சிகிச்சை பெறுவதற்காக அவர் சில மாதங்களுக்கு வந்தாரு. சிஎம்சி மருத்துவமனையில அவர் மனைவி புவேரா ராணி தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில முழுமையா குணமடையவில்லை. இந்த நிலையில் அவர் வங்கதேசத்துக்கு புறப்படுறதுக்காக நேற்று விமான டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில அவர் சென்னை விமான நிலையத்தை அடைந்தவனே வங்கதேசத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனையாக வங்கதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக அந்த ஏர்லைன்ஸ் நிர்வாகத்தினர் தெரிவித்தாங்க. இதனால அவர்களை விமான நிலையம் உள்ளே அனுமதிக்காம வெளியவே விட்டுட்டாங்க. அவரு நைட்டு ஒரு நாள் சரியாயிடும் அங்கேயே இருந்தாரு. ஆனாலும் இதுவரை ஒரு நாள் ஆகியும் இதுவரை விமானம் இயக்கப்படவில்லை. அவர் மனைவி பார்த்தா முகத்துல டியூப் போன்ற அபாயகரமான சூழ்நிலையில வெளியே காத்திருக்கிறார். அவருக்கு கழிவறை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட உணவு வசதி கூட கிடைக்காம அவர்கள் அந்த பயணிகள் கூட்டத்திலே ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இது குறித்து உள்நாட்டில் இருக்க யாராவது தொண்டு நிறுவனமோ இல்லைன்னா அந்த அரசு அதிகாரிகளோ அவங்க வங்கதேசத்துல விமான சேவை சரியாகும் வரையில எங்கேயாவது தங்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா விமான நிலையம் உள்ளேயாவது எங்களுக்கு தங்கறதுக்கான போதிய அறையை ஒதுக்கி தரணும்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் கேட்டிருக்காங்க. இது குறித்து உயர் அதிகாரிகள் கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நன்றி ஜெய்சங்கர். இப்பொழுது அந்த முதியவர் சுஷில் தரக்கூடிய செய்திகளை நாம் இப்போது பார்க்கலாம். I request them to help to stay inside. Go to the airport, Veneza. No appearance. I'm going to this is a special case. The special case. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.